வணக்கம். பராசக்தி. Just my views. It might sink in with some and it might not sink in with some. இந்த படம் வந்து இந்தி திணிப்பை பற்றின படம். 1959 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் அப்படியே வந்து 1964 டு 1965 ட்ராவல் ஆகுது படம். இது வந்து என்னன்னா ஜிவி பிரகாஷ்க்கு வந்து 100th மூவி. சாங்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் பிஜிஎம் நல்லாவே இருக்குது. பிகாஸ் அந்த சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட சாங் ஃபீல்லே இருக்குது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாகவும் ஃபீல் ஆகுது சில இடத்துல. ஸ்பெஷலி அந்த லவ் ஆங்கிள் அண்ட் ரொமான்ஸ் சாங்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து தீ பரவ ஆரம்பிக்குது, நல்லா வெயிட்டாகவே பரவுது அப்படின்னு சொல்லலாம். எஸ்கே அண்ட் அதர்வா பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை படம் ஃபுல்லாக. அண்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து சுத்தமாக இல்லை அவங்க 2 பேருக்குள்ள. அதர்வா என்னதான் நல்லா நடிச்சிருந்தாலும் அவர் எஸ்கேனுடைய தம்பி அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்ரீலீலா வந்து ஃபைனலாக ஒரு டீசெண்டான ரோல் டு ப்ரூவர் ஆக்டிங் சாப்ஸ். வந்து சாலிடான லைன் அப்ஸ், ஹாரபிளான ஒரு பிரின்ஸ் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா மாவீரன், அயலான், அமரன், மதராசி வந்து ஒரு மாதிரி ஓடிடி படம்னு சொல்லலாம். கொஞ்சம் அங்கங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பராசக்தி பேங்கர். சுதா கொங்குராவனுடைய லைன் அப்ல பார்த்தா இது வந்து கொஞ்சம் வீக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் கம்பேர்டு வித் இறுதி சுற்று, சூரரை போற்று, தங்கம், பேக் டு பேக் அந்த ஒரு த்ரீ ஃபில்ம்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் அது கூட கம்பேர் பண்ணால் இது வந்து கொஞ்சம் கம்மியான இதுதான். ப்ராப்ளி பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து உங்கள் எமோஷன்ஸில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணும். யூ வில் கெட் வெரி மச் இன்வால்வ்ட் இன் த மூவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எஸ்பெஷலி இஃப் யூர் சம்மன் ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் தட் ஹிந்தி திணிப்பு. டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து யூ வில் பி லைக் சியரிங் அப் பிக் டைம். ஜெயம் ரவி வில்லன் ரோல் பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காப்புல. அந்த ஒரு ஸ்டிஃபான பாடி லாங்குவேஜ் த்ரூ அவுட் த மூவி, ஒரு மாதிரி ப்ரூட்டலான சைக்கோத்தனமான கேரக்டர் அது. அண்ட் எஸ் மேனேஜ் டு புல் இட் ஆஃப் ரியலி வெல். பீரியட் ஃபில்ம் அப்படின்றது வந்து ஈஸியாக பார்த்தா டக்குன்னு பீரியட் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ப்ரில்லியண்ட்டாக செட்ஸ்லாம் பண்ணி அந்த கலர் பேலட் ஆர் பி த க்ளோத்திங்ஸ் தட் இஸ் பீங் யூஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமர் வந்து அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் தவிர்த்து. அண்ட் இதில் என்னென்னா கேமியோஸ் வருது. Rana from Andhra or Telangana, however you would wanna say that. And அது இல்லாமல் பாசில் ஜோசப் ஒரு கேமியோ இருக்கு. ஆனால் நல்லாவே இருக்கு, ஒரு மாதிரி நல்ல ஒரு தியேட்ரிக்கல் ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ்பெஷலி பாசில் ஜோசப்தெல்லாம் வந்து சரியான ஹை மூமெண்ட்டு. அந்த சீன் அவர் வர்றது எல்லாமே. குரு சோமசுந்தரம் ஆஸ் கருணாநிதி அண்ட் சேத்தன் ஆஸ் அண்ணாதுரை. ஏன்னா குரு சோமசுந்தரம் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். பட் அவர் வந்து அந்த கருணாநிதி ரோலை புல் ஆஃப் பண்ணாரா, அட்லீஸ்ட் லைக் அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல இருந்ததா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. தே ஹவ் ட்ரைட் இட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் வென் இட் கம்ஸ் டு மிஸ்டர் அண்ணாதுரை, சேத்தன் ஹஸ் புல் இட் ஆஃப் ரியலி வெல். ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் கட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி அப்படியே நல்லா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி இஸ் அ கிளியர் வின்னர். தமிழ் சினிமா இஸ் ஆஃப் டு அ ரியலி குட் ஸ்டார்ட் இன் 2026 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தீ பரவட்டும். நன்றி.